வினவுவோம் அறிவோம் 39. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 39. 39வது வினா, முக்திக்கு தகுதி எது? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளி செய்த சித்தாந்த சிகாமணி எனும் அற்புத நூலின் 2வது திருப்பாடலின் மூலம் காணலாம். நெஞ்சமே நீ வஞ்சமே செய்வாய், உன்னை ஆட்கொண்டு அருளிய ஞான குருவின் திருவுள்ளத்தோடு இசைந்து அவர் காட்டும் சிவ ஞான நெறியில் நீ நிற்பது என்னாலோ? அப்படி ஞான நெறியில் நிற்பதை விட்டுவிட்டு சுற்றத்தாரோடு கொஞ்சி குலாவி உருகி உரைகின்றாயே. இத்தகைய நீ நல்ல முக்திக்கு தகுதி உடையவன் என்பது எவ்வாறு? நீயே சொல், நெஞ்சமே நீயே சொல் என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அழகாக விளக்குகிறார். இதனை சித்தாந்த சிகாமணி எப்படி கூறுகிறது தெரியுமா? வஞ்சமே செய்வாய், மறுவும் குருவோடு நெஞ்சமே நீ கதியில் நிற்பது என்னாள்? கொஞ்சி உருகி தமரோடு உறைவாய், நன் முக்திக்கு அருகம் என்பது எவ்வாறு? அறை என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தாம் அருளி செய்த சித்தாந்த சிகாமணி எனும் அற்புத நூலின் 39வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். சரி, 39வது வினா என்ன? முக்திக்கு தகுதி எது? பதில் என்ன? இச்சையை ஞான குருவினிடம் வைத்து ஞான நெறியில் நிற்பதே முக்திக்கு தகுதி ஆகும். இதுவே பதில். ஞான குரு பெறுவோம், ஞான நெறி நிற்போம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.